ஹாய் வணக்கம். என்னடா இப்ப பார்த்தாலும் ஹே காய்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா டிஃப்ரெண்டா பேசுறான்னு பாக்குறீங்களா? நான் டிஃப்ரெண்டான ஒரு அட்மாஸ்பியர், டிஃப்ரெண்டான சரௌண்டிங்ல தான் இருக்கேன். ஸோ நான் பிறந்து வளர்ந்த மட்டக்களப்பு. ஸோ மீன் பாடும் தேன்னாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட மீன் பாடும் தேன்னாடு அங்கே குளத்தூர் சுவையருவி என்ற ரெஸ்டாரண்ட் தான் நான் வந்திருக்கேன். எப்போ பார்த்தாலும் கிளம்பலையே சாப்பிட்டு ஃபாஸ்ட் ஃபுட், இன்ஸ்டன்ட் ஃபுட் எப்போ பார்த்தாலும் அந்த சைடே போயிட்டு இருந்ததுனால இப்பயாச்சும் ஊருக்கு ரிலாக்ஸ் வந்துட்டேன். நம்ம ஏன் ஊர்ல இருக்கிற சாப்பாடுகளை சாப்பிட்டு நம்ம வீடியோ பண்ணக்கூடாது? நம்ம ஊர்ல ரொம்ப டேஸ்டா ரொம்ப சுவையா சமைப்பாங்களே, அங்கேயே நம்ம வீடியோ எடுக்க கூடாதுன்னு யோசிச்சு அதுலயுமே டிஃப்ரெண்டா ஸ்பெஷலா ஒரு கிராம சமையல் மாதிரி இருக்கிற குளத்தூர் சுவை அருவி என்ற ரெஸ்டாரண்ட் தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்க பார்த்ததுமே ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபுட். எப்போ பாரு பன், பர்கர், பீஸா, சப்மர்னு தான் சாப்பிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஊர் சைட் போயிட்டு புட்டு, இடியாப்பம், அந்த ஜூஸ், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ல இருந்து வர ஜூஸ், இப்படியான ஃபுட்டுகள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இங்க வந்ததுமே இங்க ரெஸ்டாரண்ட்ல அப்படியான ஃபுட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இருந்துச்சு. ஸோ நான் என் ஆசைக்கு சாப்பிட போறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் வந்தது அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட பேட்டிக்லோ மீன் பாடும் தேன்னாடுன்னு சொல்லுவாங்க. பேட்டிக்லோ நம்ம ஊர்ல கிரான்குளம் என்ற ஊர்ல தான் இவங்க குளத்தூர் சுவையருவி என்ற ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த லொகேஷன் அங்க பாத்தீங்கன்னா கிரான்குளத்துல சீமோன் ஹோட்டலுக்கு பாஸ் பண்ணி வந்தீங்கன்னா இருக்கு. அண்ட் அம்பாள் ஃபில்லிங் ஸ்டேஷன், மிஸ்ஸஸ் ஆர் ராகினி என்ற ஃபில்லிங் ஸ்டேஷன், அதுக்கு கொஞ்சம் டிரெக்ட் ஆப்போசிட்ல தான் இந்த குளத்தூர் சுவையருவி இருக்கு. நீங்க குளத்தூர் சுவையருவி கேட்டீங்கனாலே கண்டிப்பா யாரு வேணா உங்களுக்கு இந்த இடத்த காட்டுவாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க ஃபேமிலியா வந்து சாப்பிடுறது ரொம்ப சூப்பரான பிளேஸ். ஆர்டிபிஷியலா பில்டிங்ஸ் அது இது எதுவுமே கிடையாது. அழகா தளபாடம் எல்லாம் வச்சுதான் அவங்க டைனிங் செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற வெயில் ரொம்ப ஹீட்டா ஸ்வெட்டிங் ஆன அட்மாஸ்பியர், ரொம்ப ஹீட்டா ஸ்வெட்டிங் ஆன வெதருக்கு ரொம்ப சூப்பரா கூலிங்கா நிஜமா மரத்தோட இதமான நிழல்ல இருந்து சாப்பிடுற மாதிரியான செட்டப் தான் இங்க இருக்கு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த அட்மாஸ்பியர் பாக்குறதுக்கு. சுத்தி வளைச்சு பின்னால குளம் இருக்கு, நிறைய மரம் தோப்பெல்லாம் இருக்கு. ஸோ ரொம்ப நல்ல கூலான காத்தாவே இருக்கு. ஸோ நீங்க பர்டிகுலர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அண்ட் நீங்க வெளியூர்ல இருந்து பர்டிகுலர் வாரீங்கன்னா கண்டிப்பா இந்த குளத்தூர் சுவையருவி என்ற ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து கிராப், அதாச்சும் நண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நண்டோட சேர்த்து புட்டு அப்படியான டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்றது. நான் சின்ன வயசுல சாப்பிட்டது, ரொம்ப நாளை பிறகு சாப்பிட போறேன். நான் ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் வந்தது பிறகு எப்படி சூப்பரா அதோட டேஸ்ட் இருக்கு, நம்ம கிராமத்து சாப்பாடு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நான் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துட்டு எனக்கு முன்னாள் அவ்வளவு ஃபுட் இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப சுட ரொம்ப அரோமா நல்ல ஒரு ஃபிளேவர்ல கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி எடுத்திருந்தேன். இதோட பிரைஸ் 1000 rupees சொன்னாங்க. கூடவே கிரேவி கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமா இவங்களோட SKR என்று சொல்றது, அதாவது ஸ்பெஷல் கொளத்தூர் ரைஸ், அதை எடுத்துருந்தேன். மிக்ஸ் சீ ஃபுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு போர்ஷன் 2 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி கொடுக்குறாங்க. பட் நான் ஒருத்தின்றதால கொஞ்சம் நார்மல் தான் எடுத்திருக்கேன். இதோட பிரைஸ் 1200. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஃபுட் நான் சொன்னது நண்டு கறி வித் புட்டு தம் கொடுத்துருக்காங்க. ஸோ புட்டோட நண்டு கறி சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 700. அண்ட் கூடவே 2 ட்ரிங்க் எடுத்திருந்தேன் பேவரேஜுக்கு. வெர்ஜின் மொஜிட்டோ அண்ட் வெள்ளரி பழம்ல செஞ்ச ஜூஸ் எடுத்திருந்தேன். இது பார்க்கவே பிங்க் கலர்ல ரொம்ப கியூட்டா இருக்கு. ஸோ அதை டேஸ்ட் பண்றதுல ஒரு டேஸ்ட் பண்ற ஈகர்ல தான் நான் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னால ரைஸ் ஐட்டம்லாம் சூடு குறைஞ்சதுக்கு முன்னால ரைஸை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் இவங்களோட சிக்கன் ஹைதராபாத் தம் பிரியாணியா ட்ரை பண்ண போறேன். இவங்க பிரியாணி வந்துட்டு ரைஸ் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சிருக்காங்க. ரைஸ் ரொம்ப உதிரியா பார்க்கவே நல்லா இருக்கு. கூடவே ரொம்ப பெரிய சிக்கன் பீஸ் அண்ட் ரைத்தா, கொஞ்சம் வெஜ்ஜிஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ அதங்களோட ரைஸை ட்ரை பண்ணி பார்ப்போம். கொடுக்கோங்க ரைத்தா. சூப்பர். இதுல என்னன்னா இந்த ரைஸ்ல அவ்வளவு ஃபிளேவர்ஸ் இருக்கு. மீன்ஸ் அவங்க யூஸ் பண்ண மசாலா நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரா இருக்கு. சிக்கன் பீஸ் ரொம்ப சாஃப்டா நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு.
எஸ்பெஷலி என்னன்னா எனக்கு இவங்களோட கிரேவி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ரைஸோட உங்களோட கிரேவி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நான் இவங்களோட மிக்ஸ் ஸ்பெஷல் குளத்தூர் ரைஸ் சாப்பிட போறேன். ஆனா இன்னொரு இம்பார்ட்டன்டான திங் என்னன்னா இவங்க சர்வ் பண்றப்போ அழகா வாழையில வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மிக்ஸ் ரைஸை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மிக்ஸ் ரைஸ்ல சீ ஃபுட், சாசேஜஸ், சிக்கன் அண்ட் கூடவே ஒரு எக் ஆம்லேட்டும் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அதனாலதான் ஆக்சுவலி நார்மல் பிரியாணியை விட ஒருபடி மேலேயே இந்த மிக்ஸ் ரைஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க அதை ஸ்பெஷல் குளத்தூர் ரைஸ்ன்னு சொல்றாங்க தெரியல. நடத்தீங்க என்னன்னா இந்த ரைஸ் ஃபுல்லாவே சாசேஜஸ், சீ ஃபுட், சிக்கன் அது எக்கச்சக்கமா அள்ளி போட்டிருக்காங்க. அண்ட் கூட இது கூட அன்னாசி பழம் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு யூஸ்வலா நார்மலா ரைஸ் சாப்பிட்றத விட அதோட அன்னாசி சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எல்லாமே அளவுக்கு அதிகமாகவும் இல்லாம கம்மியாகவும் இல்லாம சரியான லெவல்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த எல்லா பிளேவர்ஸும் சேர்ந்து ரொம்ப சூப்பரா இருக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ பாஸ்மதி ரைஸ்ல தான் இந்த மிக்ஸ் ரைஸ் எடுத்து இந்த கீரை சம்பா ரைஸ்ல உங்களுக்கு மிக்ஸ் ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதுல வேணாலும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கிட முடியும். இந்த ஸ்பெஷல் ரைஸ் வந்துட்டு நான் பாஸ்மதி ரைஸ்ல எடுத்திருக்கேன். இவங்க இது கீரை சம்பாலையும் கொடுப்பாங்க. நான் எடுத்தது வந்து நார்மல் எனக்கு ஒருத்திக்கு அளவா தான் எடுத்திருக்கேன். இவங்க இது போர்ஷன் 2 பேருக்கு அளவா கொடுக்குறாங்க. ஸோ நான் நார்மலா எடுத்ததால எனக்கு 1200. இதுவே இது நீங்க பாஸ்மதி ரைஸ்ல போர்ஷன் எடுத்தீங்கன்னா 1900க்கு, கீரி சம்பா ரைஸ்ல எடுத்தீங்கன்னா 1700 கொடுப்பாங்க. பட் ரைஸுக்கு 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே, ஸோ இவங்களோட 2 ரைஸ் சாப்பிடறதுல எனக்கு டொமி ஃபுல் ஆயிட்டு இருந்தாலும் இந்த ஃபுட்டை நான் ட்ரை பண்ண ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன். இது என்னன்னா புட்டு. ஸோ புட்டுலாம் நம்ம சும்மா எல்லாம் கிளம்புல நம்ம ஒர்க் பண்ணிடுறதுல சாப்பிட முடியாது. சாப்பிட்டாலும் நம்மளோட ஊர்ல நம்ம கிராமத்துல வீட்டுல செஞ்சு கொடுக்குற டேஸ்ட் இருக்கு. அது இப்படியா எங்கேயா இருக்கிற கடையில போனோம்னா அந்த டேஸ்ட் இருக்கும். ஸோ இது என்னன்னா நான் என்கிட்ட எடுத்திருக்கிறது தம் பிட்டு அண்ட் கூட நண்டு கறி கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் 700. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பிட்டை சும்மா பிளேட்ல சர்வ் பண்ணாம அழகா ஒரு சுருட்டை உள்ள சர்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வா, ரொம்ப சூப்பரா இருக்கு. அழகா அந்த சுருட்டு டிசைன்லயே இருக்கு. அண்ட் நான் நினைக்கிறேன் இவங்க இந்த பிட்டு அரிசி மாவுல கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கு ரொம்ப தாராளமா சாப்பிடலாம். இப்படி ஒரு கிளைமேட்ல நல்ல காத்து, நல்ல இதமான காத்துல அவ்வளவு டேஸ்டா இருக்கு நாக்குல. இப்படியா நண்டு கறி பிட்டு இப்படி சாப்பிட ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்களும் இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணா கண்டிப்பா அந்த குளத்தூர் சுவையை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி பிட்டு நண்டு கறி காம்பினேஷன் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா அது அப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லி விடுங்க. நான் ரொம்பவே என்ஜாய் பண்றேன். ரொம்ப சூப்பரா டேஸ்ட்ல நாக்கு நாட்டியம் ஆடுற அளவுக்கு கிராம சாப்பாடு. அந்த டேஸ்ட் இப்ப வரைக்கும் நாக்குல இருக்கு. அவ்வளவு காரமா அவ்வளவு சூப்பரான மசாலா எல்லாம் ரொம்ப யூனிக் தான். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் சைட் சாப்பிடுறப்போ ரொம்ப யூனிக் தான். எனக்கு எப்பயுமே டேஸ்ட் தான் நாக்குல நிக்குது. சோ நல்ல ஹெவியா சாப்பிடுறேன், ரொம்ப திருப்தியா சாப்பிட்டேன். சோ நான் 2 ட்ரிங்க் எடுத்திருந்தேன் பேவரேஜ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெர்ஜின் மொஜிட்டோ தான் எடுத்திருந்தேன். ஸ்டார்ட்ல நான் சொன்னேன் இல்லையா அவங்ககிட்ட இந்த ஆர்டிபிஷியலான ஃபுட் இல்ல, கிராமத்து சமையல் மாதிரி ஆர்கானிக்கான ஃபுட்ல இருக்க மாட்டேன். ஆனா என்னடா இது பர்பிள் கலர் இருக்கான்னு யோசிக்காதீங்க. மொஜிட்டோ ட்ரை பண்ணிட்டு மொஜிட்டோ மேக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு ஒரு காக்கனா பூன்னு சொல்லுவாங்க, அந்த பூல இருந்துதான் அந்த கலரிங் எடுத்திருக்காங்க. சோ அது ஒரு நிஜமான பூல இருந்து அந்த பர்பிள் கலர் கொண்டு வந்திருக்காங்க. சோ அது நிஜமாவே ஆர்டிபிஷியல் கலர் கிடையாது. சோ நேச்சுரலான ஒரு ட்ரிங்க் தான். வாவ், சூப்பர். நார்மலான மொஜிட்டோ மாதிரி இல்லாம வெர்ஜின் மொஜிட்டோ நம்ம நிறையவே ட்ரை பண்ணிருக்கோம். பட் இதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் மீன்ஸ் மேபி அவங்க அதை யூஸ் பண்ணி அந்த நிஜமான ஃபுட் அந்த எசன்ஸா இருக்கலாம். பட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்ல மறந்துட்டேன், இதோட பிரைஸ் ஜஸ்ட் 250 தான், 250 ரூபா தான். நம்ம எங்க போனாலுமே ஏதாவது ஒரு ட்ரிங்க் மில்க் ஷேக் குடிக்கணும்னா மினிமம் 400 மேக்ஸிமம் 700 இருக்கும். பட் நம்ம ஊர்ல வந்தீங்கன்னா 250 250 ரூபாய்க்கு அப்படி ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க், இந்த இதமான இந்த நல்ல ஹீட்டான கிளைமேட்டுக்கு கொஞ்சம் தாகத்தை தணிக்கிற மாதிரி இந்த இதமான ட்ரிங்க் ஒன்று நீங்க குடிக்கலாம். அடுத்ததான் நான் ட்ரை பண்ண போறது வெள்ளரி பழம் ஜூஸ். உங்களை நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் இதை
கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க, ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. பட் நாங்க பல வெள்ளரி பழம் வாங்கி சாப்பிடுவோம் ஊர்ல இருக்கிறப்போ சின்ன வயசுல. இது என்னன்னா வெள்ளரி பழம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணித்தன்மையான பழம், மீன்ஸ் ரொம்ப ஹீட்டா வெயில்ல திரிஞ்சுட்டு வரவங்களுக்கு இந்த பழம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பர்பா, ஒரு ஹீலிங்கா இருக்கும். ஸோ அவ்வளோ நல்ல சூப்பரான பழம் இது. ஸோ இந்த ஜூஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வெள்ளரி பழத்தோட ஃப்ளஷை மட்டுமே எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த பழத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளஷோட கொஞ்சம் ஃப்ரெஷ் மில்க்கும் ஆட் பண்ணி தான் இந்த ஜூஸ் செஞ்சிருக்காங்க. நீங்க பாருங்க, கிட்ட வந்து பாருங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ திக்கா இருக்கு இந்த ஜூஸ். ஃபுல்லாவே அந்த பழத்தோட ஃப்ளஷ், அந்த பழத்தோட சதை தான் அந்த செஞ்சிருக்காங்க. இதுவுமே 250 தான், இதோட பிரைஸுமே 250 தான். பார்க்க பிங்க் கலர்ல ரொம்ப கியூட்டா இருக்கு. உடம்புக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்ல ஃபுட் இது. சூப்பர், அவ்வளவு கூலா இருக்கு. எனக்கு அது குடிக்கிறப்போ உள்ள போறப்போ அவ்வளவு கூலா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஹீட் கிளைமேட்ல எல்லாருக்குமே ரொம்ப செட்டா இருக்கும் இது. கண்டிப்பா நீங்க எதை ட்ரை பண்ண போறாலும் இதை ட்ரை பண்ண நான் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப சூப்பரான நம்ம வீட்டுல சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபுட்டை சாப்பிட்ட திருப்தியோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்க போறேன். ரொம்ப நிஜமாவே மனசு அவ்வளவு திருப்தியா இருக்கு. ஸோ இந்த நண்டு கறி, புட்டு அண்ட் இந்த வெள்ளரி பழம் ஜூஸ் இதெல்லாம் இவ்வளோ நாள் சாப்பிட்டு, ஸோ அப்படியான ஃபுட் நம்ம ஊர்ல இப்பயும் கிடைக்கிறப்போ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ இப்படி சூப்பரான ஃபுட்டை நீங்க சாப்பிடணும்னா நீங்க வர வேண்டியது இந்த குளத்தூர் சுவையறித்த அவங்களோட லொகேஷன் நான் வீடியோ ஸ்டார்ட்லயே சொல்றேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயுமே இவங்களோட லொகேஷனை பின் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க கொடுக்குற நான்வெஜ் ஃபுட் எல்லாமே ஹலால் தான். ஸோ நீங்க ஹலாலா இல்லையான்னு வரி பண்ண வேண்டாம், அழகான இன்டீரியர் செட்டப் இருக்கு. ஸோ வந்து என்ஜாய் பண்ணிட்டே சாப்பிடக்கூடிய செட்டப் இருக்கு. பிரைஸுமே ஓகே, ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் தான். ஸோ வந்து கண்டிப்பா இந்த ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது மாதிரியான வீடியோஸ் பார்க்க மறக்காம ஷாவ்லாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட டிக்டாக், இன்ஸ்டாகிராமோட பேஜோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.